இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாளில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சொன்ன ஒரு காரியம். இதே நகோமியை பார்த்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சொன்னாங்க, இது நகோமியோ என்று அவருடைய பரிதாப நிலைமையை பார்த்து பேசினார். ஏன்னா நல்ல குடும்பம், குடித்தனமாக இருந்த ஒரு வாழ்க்கையை இழந்தவளாய், தனித்தவளாய், தனி மரமாக, ரொம்ப சோகமாக, இனி என்ன வாழ்க்கை, எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்விக்குறியோடு அவள் காணப்பட்ட போது இது நகோமியோ என்று எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை மாறுது. கர்த்தர் அவளுக்கு தயை செய்தபடினால ஸ்தோத்திரம் சொல்லி தேவன் இங்கே மகிமைப்படுகிறார் இந்த நகோமியின் வாழ்வின் மூலமாக. உங்களெல்லாம் பார்த்து நிறைய பேர் பரிதாபப்படுற நிலையில் இருக்கீங்களா? ரொம்ப வேதனையாக நீங்கள் இருக்கிறத பார்த்து என்ன இப்படி ஆயிட்டாங்க, இவங்களாம் எப்படி இருந்தவங்க, எப்படி இருக்க வேண்டியவங்க, இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துட்ட, இவங்களுக்கா இப்படிலாம் பரிதாபமாக நிறைய பேர் உங்களை குறித்து பேசுகிறாங்களா? உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களை மறுபடியும் உயர்த்த அவரால் முடியும். உங்களுடைய வீட்டை கட்டி எழுப்ப அவரால் முடியும். இழந்து போன நிலையில், வேதனையில், வருத்தத்தில், சோகமாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக ஆண்டவரால் மாற்ற முடியும். நகோமியுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பெயர் அற்று போகாதபடிக்கு கர்த்தர் மாற்றினார். அந்த குடும்பம் நிலைநிறுத்தப்பட்டது. இப்போ இதுக்கு தேவன் எப்படி இந்த வாழ்க்கையில் மகிமைப்பட்டாரோ அதை போல் உங்கள் வாழ்க்கையிலும் மகிமைப்படுவார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய இழப்பை சந்தித்தது நிமித்தம் உங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரொம்ப வருத்தமான நிலையில் இருக்கா? அல்லது மிக முக்கியமான ஒரு குடும்ப அங்கத்தினர், உங்கள் வாழ்வாதாரத்திற்கு மையமாக இருந்த நபர் இல்லாதது நிமித்தம் நிலை குலைந்தபடினாலே ஒரு விதமான பரிதாபமான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கா? உங்களுக்குன்னு இருந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆனதுனால நீங்கள் எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு இன்று காணப்படுகிறீர்களா? இவ்வளோ கடனை நான்லாம் அடைச்சி என்னைக்கு மேலே வரப்போகிறேன், இந்த பிள்ளைகளெல்லாம் எப்படி நான் கரை சேர்க்க போகிறேன், இனி இந்த வரக்கூடிய நாட்களெல்லாம் நான் எப்படி சமாளிக்க போகிறேன், என் வாழ்க்கையை குறித்த ஒரு பெரிய கேள்விக்குறி எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. என்னால் இதெல்லாம் மேற்கொள்ள முடியுமா? என்னால் எழும்பி வர முடியுமா? என்னாலையும் வாழ முடியுமா? இப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா? உங்களை குறித்து நிறைய பேர் சொல்ல போகிறாங்க, உங்களுக்கு தயை செய்த கர்த்தர் ஒருவர் உண்டு, அவருக்கு ஸ்தோத்திரம் என்று அவரை மகிமைப்படுத்த போகிறாங்க. நிச்சயம் தேவனுடைய தயவு உங்களுக்கு உண்டு, தேவனுடைய இரக்கம் உங்களுக்கு உண்டு, அவருடைய உதவி கரம் உங்களுக்கு உண்டு. அவர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார், மறுபடியும் உங்களுடைய ஸ்தானத்தில் நிலை நிறுத்துவார். இழந்து போன மதிப்பு, மரியாதை, மானம் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய தேசத்தில், உங்களுடைய ஊரில், உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமுதாயத்தில் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் மூலம் மகிமைப்படுவார். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் நீர் மகிமைப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.